ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட பிரியங்கா இன்னைக்கு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம பிரியங்காக்கு கையில வந்து அடிபட்டு, ஏற்கனவே ஒரு சர்ஜரி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த சர்ஜரிக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க நார்மலா தான் இருந்தாங்க. சடனா வந்து சர்ஜரி 2.0 அப்படின்னு சொல்லி ரீசென்ட்டா ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கை ஃபுல்லா கட்டு போட்டிருக்காங்க. என்ன ஆச்சு பிரியங்காக்கு? மறுபடியும் கையில அடிபட்டுருச்சா? இல்ல ப்ரீவியஸா அடிபட்ட அந்த பிரச்சனை தான் மறுபடியும் தொடர்ந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு தெரியல. ஆனா, பிரியங்காவோட கைய பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்ப நல்லா அடிபட்டிருக்கும் போல இருக்கு. மறுபடியும் கட்டு போட்டு சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவங்களோட கையில. பார்க்க ரொம்ப வருத்தமா இருக்கு. மறுபடியும் நம்ம பிரியங்கா தமிழுக்கு என்ட்ரி குடுத்து, நம்ம எல்லாரையும் மகிழ்விக்க வருவாங்க அப்படின்னு பார்த்தா, இப்படி ஒரு பிக் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஷாக்கிங்காவும், ரொம்பவே வருத்தமாவும் இருக்கு. நம்ம பிரியங்காவோட ஹேண்ட் வந்து சீக்கிரமாவே பூரணமா குணமடைஞ்சு, மறுபடியும் அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி வரணும். நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியையும் கலக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆ பார்க்கலாம், வெயிட் பண்ணி சீக்கிரமாவே அவங்களோட என்ட்ரி வந்து தமிழ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அவங்களோட கை வந்து பூரணமா குணமாகணும். அதுதான் எங்களோட பிரேயர்ஸ். சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க போல இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா ஹாஸ்பிட்டல் பேக்ரவுண்ட் மாரி தான் இருக்கு. பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்க அவங்க மார்னிங் ஷேர் பண்ண உடனே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, பிரியங்கா கையில அடிபட்டு மறுபடியும் சர்ஜரின்னு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.